வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் இறை ஆண்மையை பறைசாற்றும் இறை இல்லங்களின் பெருமைகளை வாராந்தம் தொகுத்து வழங்குகின்ற வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த வாரமும் மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசலின் சிறப்புகளோடு நாம் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மறை கூறியபடி பிறை பார்த்து பிறை செய்தியை பீரங்கியில் அறிவிக்கும் ஒரு பள்ளிவாசலிலிருந்து தான் நாம் இவ்வாரம் உங்களை சந்திக்கின்றோம். கொழும்பு மத்தியிலே அமைந்திருக்கின்ற கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலிருந்து தான் இவ்வாரத்திற்குரிய ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலே நாம் வீட்டிருக்கிறோம். இலங்கை வரலாற்றில் முஸ்லிம்களின் வணக்க வழிபாடுகளுடன் தொடர்புபட்ட பிறையை தீர்மானிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பணியாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்து வருகிறோம். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நாடளாவிய ரீதியில் அதற்கான பல கிளைகளை உருவாக்கியிருக்கிறது. பிறை பார்ப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு அறிவிப்பு விடுக்கப்படும். அவர்களுடைய பிரதேசங்களில் இலகுவாக பிறை தென்படக்கூடிய பகுதிகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கான பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடன் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் உறுப்பினர்கள் போன்றவர்களும் இணைந்து கொள்வார்கள். பல பகுதிகளில் இருந்தும் அவர்கள் பிறையை பார்க்கக்கூடிய வேளையில் மாலை நேரமாகும் பொழுது எம்முடைய ஒரு வாட்ஸ்அப் குழுமம் இருக்கிறது. இதற்கு அவர்கள் அன்றைய காலநிலையை பற்றிய தரவுகளை முதலில் அவர்கள் பதிவிட வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அதனுடைய அடிவானம் எவ்வாறு இருக்கிறது, பிறை தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பல பகுதிகளில் இருப்பவர்களும் அதற்கான தரவுகளை எமக்கு முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில் பிறையை பார்த்து தீர்மானிப்பதற்கு முன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் முதலிலே கணித்துக்குரிய கொழும்பு பெரிய பள்ளி வாசல் குழுவின் தலைவர் அஷேர் ஹிஷாம் ஃபத்தாஹி ஹசரத் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும். இதற்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய சார்பாக அவர்களுடைய தலைவர் அல்லது செயலாளர்கள், அதேபோன்று முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம், அதேபோன்று கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் நிர்வாக தலைவரும் இங்கே பங்கெடுப்பார். கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்குரிய பிறைக்குழு உலமாக்கள் அவர்களும் இதில் சமூகம் அளிக்கும். அதே வேளையில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள், வானியல் தரவுகளில் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர் சாலிஹின் அவர்களும் இங்கே பங்கெடுப்பார்கள். மேமன் சங்கத்தை சேர்ந்தவர்களும் பங்கெடுத்து பிறையை மிகவும் சரியான முறையிலே தீர்மானிப்பதற்கான ஆலோசனை நடைபெறும். உதாரணமாக கூறுவதாக இருந்தால், ஒரு ஊரில் பிறை தென்பட்ட சாட்சி தொடர்பு நாம் முன்கூட்டியே அதற்குரிய தொலை தொடர்புகளை அனுப்பி வைப்போம். பிறை கண்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அதற்காக 2 பேர்களை நாம் பொறுப்பாக நியமித்திருக்கிறோம். பிறைக்குழுவுடைய செயலாளர் அஷேக் மசீன் ஹசனி ஹசரத் அவர்கள், அதே போன்று உப செயலாளர் அஷேக் அப்துல் ரஹ்மான் ஹிலாலி. இந்த இருவரும் அவர்களுடைய பணி நாடளாவிய ரீதியில் பிறை கண்ட தகவல்களை சேகரித்து, யாராவது பிறை கண்டதாக சாட்சி சொல்லும் பட்சத்தில் அவர்களுடைய தொலைத்தொடர்பு வாட்ஸ்அப்பின் மூலமாக நேரடி லைவாக இந்த இடத்தில் 2 ஸ்கிரீன்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஸ்கிரீன்களே நேரடியாக அவரை காட்சிப்படுத்தி இங்கே இருந்தே எந்த தொலைவில் இருந்தாலும் நேரடியாக இந்த போர்ட் ரூமில் இருந்து கொண்டே அவர்களை கதைத்து அவர்களுடைய சாட்சியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்திலே முழு ஏற்பாடுகளும் அல்ஹம்துலில்லாஹ் செவ்வனே நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கிறது. எனவே அவர்களுடைய தரவுகள் பிறை கண்டதாக சாட்சி சொல்லப்பட்டால்
அதற்கு பிறகு அந்த சாட்சியத்தை அடிப்படையாக வைத்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தெளிவையும் பெற்றதற்கு பிறகு தலைவருடைய ஒப்பம், அதே போன்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம், கொழும்பு பெரிய பள்ளி நிர்வாக தலைவர்களுடைய கையொப்பத்தை பெற்றதற்கு பிறகு முதல் கட்டமாக இந்த சபையிலே அறிவிப்பார்கள். இவ்வாறு இந்த ஊரிலே இத்தனை பேர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் என்ற தீர்மானத்துக்கு பிறகு அந்த தீர்மானத்தை பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி இந்த போர்ட் ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றுதான் பொதுமக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே விசாரிக்கப்படக்கூடிய நேரங்களில் யாரும் இங்கே வரக்கூடிய தகவல்கள், இங்கே பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய சாட்சிகள் எதையும் வெளியிட முடியாது என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் மிகவும் உறுதியான முறையிலே இதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த பிறை தீர்மானம் என்பது வெறுமனே ரமதானுக்கும் அல்லது துல்ஹிஜ்ஜா உடைய பெருநாள் மாதங்களுக்கும் மாத்திரமல்ல, வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் ஏற்கனவே ஞாபகப்படுத்தப்பட்டதை போல நாடளாவிய ரீதியில் மிகவும் பாரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு மிகவும் தவறான கருத்து வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு இவ்வாறான ஒரு முன்னெடுப்பை கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நடந்து கொண்டு போகிறது. எனவே ஒவ்வொரு மாதமும் இந்த பிறை தீர்மானம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்றே பல அங்கத்துவர்கள் ஒன்று கூட நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாகவும் சரியான தகவல்களை பெற்றுதான் மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது என்ற தகவல் மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அரசு அங்கீகாரம் பெற்ற தீர்மானம், கொழும்பு பெரிய பள்ளி வாசலுடைய பிறை தீர்மானம் என்பது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தீர்மானம் என்பதை ஞாபகப்படுத்தினோம். அதற்கான அழகிய ஒரு சான்றிதழ் தான் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீரங்கி. இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு இந்த பிறை அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான ஒரு ஊடகமாகவே இந்த பீரங்கி பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக 2 பெருநாளுடைய தினம் இதனை அறிவிப்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஒரு குண்டை அவர்கள் அனுப்புவார்கள். அது உயர சென்று அது வெடித்துவிடும். அந்த சத்தத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிறையுடைய தகவல்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஊடகமாக இந்த பீரங்கி பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் கொழும்பிலேயே மிகவும் உயரமான ஒரு நிலப்பரப்பில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இருந்தும் பிறை இலகுவாக தென்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் உயரமான ஒரு டூம் பள்ளிவாசல்களால் உருவாக்கப்பட்டு தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் நம்பிக்கையான சாட்சியாளர்களை அதற்கு ஏறச் செய்து அவர்களுடைய சாட்சிகளையும் பெறக்கூடிய ஏற்பாடுகளை கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய பிறை குழு ஏற்பாடு செய்திருக்கிறது என்பது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகும். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இலங்கை முஸ்லீம்களின் வரலாற்றுடன் தொடர்புபட்ட மிகவும் முக்கியமான ஒரு பள்ளிவாசல். சுமாராக 1250 வருடம் வரலாறு கொண்ட ஒரு பள்ளிவாசல். மன்னன் ஹாரூன் ரஷீதுடைய காலம் இலங்கையின் ஒரு தூதுவராக ஹாலித் இப்னு பகாயா என்பவர் கிறிஸ்து ஆண்டு 797ஆம் ஆண்டு இலங்கைக்கு அனுப்பப்படுகிறார். இவர் மூலமாக கொழும்பில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் காணப்படுகிறது. ஆனால் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடம் அல்ஹாஜ் உவைஸ் ஹாஜியார் அவர்களால் 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்டாலும் பழைய பள்ளிவாசல்கள் இதற்கு பக்கமாக இருந்த 2 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடம் காணப்பட்டது. இதுதான் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய பழைய பள்ளிவாசலாக காணப்பட்டது. ஆனால் இங்கே காட்சி அளிக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் பிற்காலங்களில் கட்டப்பட்டு மிகவும் மக்களின் பார்வையை கவரக்கூடிய ஒரு விதத்திலே அமைந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த இடத்தில் ஒரு ஹத்தீப் மிம்பரிலே அமர்வாராக இருந்தால் இந்த பள்ளியில் எந்த பாகத்தில் இருப்பவரும் இமாமை பார்க்கும் விதத்திலே இந்த இடத்தில் மிம்பர் அமைக்கப்பட்டிருப்பது என்பது இந்த பள்ளிக்குரிய ஒரு சிறப்பம்சமாகவே நாம் பார்க்க வேண்டும். இந்த பள்ளிவாசல் வகுஃப் சபையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே வேளையில் 1986ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலும் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசலாகும். இந்த பள்ளிவாசலுடைய யாப்பில் இந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய சகல காரியங்களும்
வணக்க வழிபாடுகள் ஷாஃபிஈ மத்ஹபின் வழிகாட்டலின் பேரில் நடைபெற வேண்டும் என்பது யாப்பிலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். ஹுத்துபா நிகழ்த்தக்கூடிய இமாம்கள் என்று வரலாறு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இலங்கையில் தலை சிறந்த மிகவும் தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இந்த இடத்திலே இமாம்களாக ஹத்தீபுகளாக கடமையாற்றியிருக்கிறார்கள். அதேபோன்று இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சியில் இதனுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு கிழமையும் நிர்வாகத்துடைய அனுமதியுடன் உலமாக்கள் ஃபத்வா வழங்குவதற்கான ஒரு அமர்வை நிர்வாகத்துடைய அனுமதியுடன் அவர்கள் செய்து வருகிறார்கள். நாடளாவிய ரீதியில் மக்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள், தேவையான ஃபத்வாக்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். அப்பாசிய ஹிலாஃபத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பார்க்கப்படக்கூடிய அதே வேளையில் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹமீதியா மண்டபம், இது இலங்கை அரசாங்கத்தால் புராதன ஒரு வஸ்துவாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டிடம். இதிலே உஸ்மானிய பேரரசில் அப்துல் ஹமீத் சானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட இந்த ஹமீதியா மண்டபம் 1897 ஆண்டு உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய ஒரு தூதுவ குழு இலங்கைக்கு வந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு கட்டிடம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய கலாச்சார ரீதியாக கல்வி ரீதியான மேம்பாட்டை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்குரிய அன்பளிப்பாக இந்த கட்டிடத்தை இஸ்தாபித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்வலா. தொழுகை நேரங்களை கணிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாகவே முன்னோர்கள் இந்த மிஸ்வலாவை இந்த இடத்தில் நிர்மாணித்திருக்கிறார்கள். பெரிய பள்ளியுடைய வரலாற்றுடன் தொடர்புபட்ட ஒரு விடயம்தான் பெரிய பள்ளியிலே அமைந்திருந்த ஒரு மக்பரா. இந்த மக்பரா பெரிய பள்ளி வாசல் எவ்வளவு வரலாற்றுடன் தொடர்புபட்ட பூர்வீகமான ஒரு பள்ளிவாசல் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதாவது இலங்கை வரலாற்றுடன் தொடர்புபட்ட முதலாவது புவனகேச பாகு மன்னர், இவருடைய காலத்துக்கு முன்னால் எகிப்து நாட்டிலிருந்து வந்த ஒரு தூதுவர் அபு பக்காயா என்பவர், அவர் கொழும்பு வந்த நேரம் அவர் வஃபாத்தாகிவிட்டு அவர் மரணமடைந்ததற்கு பிறகு அவரை கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய மையவாடியில்தான் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பல வருடங்கள் கழித்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு அண்மையில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பிரித்தானிய கவர்னருடைய ஒரு மாளிகை கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு கிட்டதான் இருந்தது. அந்த மாளிகையின் படிக்கல்லாக அந்த மக்பராவுடைய கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்பராவுடைய கல்வெட்டில் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அபு பக்காயா என்ற எகிப்து நாட்டை சேர்ந்தவர் கிறிஸ்துவ வருடம் 955 ஆண்டு வஃபாத்தாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு பழங்கால ஒரு ஆவணமாக இன்றும் கூட கொழும்புடைய மியூசியத்திலே அந்த கல்வெட்டு காணப்படுகிறது. எனவே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பூர்வீகமான ஒரு பள்ளிவாசல் என்பதை அறிவுபூர்வமாகவும் அதனுடைய தரவுகளும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எமது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியமான தலைப்பிலே கண்ணியத்துக்குரிய உலமாக்களோடு கலந்துரையாடுவது வழமை. இன்றும் கூட கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்காக இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு உம்மு ஜாவியாவினுடைய பிரதம கத்தீபும் அதே போன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலினுடைய பிரதம கத்தீபுமான ஷேக் அஹமத் ஷோஃபி மஹலரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு முஹர்ரம் மாதம் வருகின்ற பொழுதும் நாங்கள் ஹிஜ்ரி ஆண்டை ஞாபகப்படுத்துவது வழமை. இந்த முஹர்ரம் மாதம் தலைப்பிறை தென்பட்டதை அறிவிக்கின்ற பள்ளிவாசல் தான் இந்த கொழும்பு பெரிய பள்ளிவாசல். இந்த ஹிஜ்ரி வருடம் அப்படி என்று சொல்லுகின்ற விடயம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்துயர்ந்த அனைவர் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்ன நிலைமையில் உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்வது. இஸ்லாமிய வருடம் என்பது முஹர்ரம் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆனால் அதற்கு முஹர்ரம் என்ற பெயர் சொல்லாமல் ஹிஜ்ரி வருடம் என்று தான் பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத்து என்ற சொல்லிலிருந்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய சஹாபிகளும் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி சென்ற பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அப்போ அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்து தான் ஹிஜ்ரி என்ற ஒரு சொல் அரபியிலே புழங்கப்பட்டு இஸ்லாமியர்களுடைய வருடத்துக்கு ஹிஜ்ரி வருடம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது.
ஹிஜ்ரத்து நடைபெற்றது எப்பொழுது என்று நாம் தேடி பார்க்கும்போது ஹிஜ்ரத்து நடைபெற்றது சரியான கருத்து ரபீஉல் அவ்வல் மாதத்திலே. ஆனால் முஹர்ரம் மாதம்தான் இஸ்லாமியர்களுடைய வருடத்துடைய ஆரம்பமாக கணிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பல நாடுகளுடன் சென்று பல நாடுகளிலே கைப்பற்றி பெரிய ஒரு ஆட்சியை செய்தவர்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் தான் ரோம் பாரசீகம் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அந்த நேரத்திலே லெட்டர்கள் எழுதும்போது அதிலே திகதி குறிப்பிட்டால்தான் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக ஒரு ஆலோசனை குழு கூடப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய வருடத்தை எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கலந்துரையாடல் வந்த நேரத்தில் பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டது. எல்லோராலும் ஏகோபித்து முடிவெடுக்கப்பட்டது எது என்றால், பெருமானாருடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடந்தது, நிறைய போர்களில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தியாகமாகவும் அதே நேரத்தில் யாராலும் இனிமேல் செய்ய முடியாத யாராலும் செய்ய முடியாது அப்படியான ஒரு அமல் அது ஹிஜ்ரத்து தான். எனவே அதை வைத்து இஸ்லாமியர்களுடைய வருடம் ஹிஜ்ரி கணக்கிலிருந்து தொடங்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு அது கபூலாக்கப்பட்டு இஸ்லாமியர்களுடைய வருடம் ஹிஜ்ரி வருடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்படுகிறது. ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இருந்து கணிப்பிடப்பட்டாலும் கூட கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த மாதங்களும் இருந்தது தானே, அல்லது ஹிஜ்ரிக்கு பிறகுதான் இந்த மாதங்கள் வந்ததா என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம். மாதங்கள் என்று வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அதே காலம்தான். என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா. அதாவது இந்த வருடத்தை முஹர்ரம் மாதங்கள் இருக்குது, மாதங்கள் ஆல்ரெடி சொல்லப்பட்டாச்சு. என்ன குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லியாச்சு. வருடத்துடைய மாதங்கள் 12, ஃபீஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே சங்கையான மாதங்கள் 4 மாதங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஒவ்வொரு மாதங்களுடைய பெயர்களையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், சங்கையான அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, ரஜப் என்ற பெயரிலே வருகிறது, ஷஅபான் என்ற பெயரே வருகிறது. மாதங்கள் இருந்தது. ஆனால் இந்த மாதங்கள் இருந்தாலும் நம்முடைய வருடம் என்பது எதனுடைய பெயருடன் இணைத்து சொல்லப்பட வேண்டும். பெருமானாருடைய பிறப்பா, இப்போ நம்ம மீலாதி கணக்கு என்போம், அது என்ன மீலாது ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு. அப்போ பெருமானாருடைய பிறப்பா, அவர்களுடைய வஃபாத்தா, அல்லது மக்கா வெற்றியா, எதிலிருந்து இந்த கணக்கை நாங்கள் தொடங்கலாம்? மாதங்கள் நீங்கள் கேட்பது போல மாதங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஒரு 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 பேர் உருவாக வேண்டும். எதிலிருந்து நாம் இதை சொல்லலாம்? ஃபத்ஹு மக்காவில் இருந்தா, பெருமானாருடைய பிறப்பில் இருந்தா, பெருமானாருடைய வஃபாத்தில் இருந்தா என்று வரும்போது அந்த ஆலோசனை குழு முடிவெடுக்கிறது ஹிஜ்ரி பொருத்தமாக இருக்கும், ஹிஜ்ரத்து பொருத்தமாக இருக்கும். எனவே தான் அதிலிருந்து ஒரு முடிவெடுக்கப்பட்டு ஹிஜ்ரத் என்ற சொல்லிலிருந்து ஹிஜ்ரி என்ற பெயர் எடுக்கப்பட்டு அது உலகளாவிய ரீதியில் இன்றைய ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே நாம் முஹர்ரத்துடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கும். இன்னும் ஒரு விடயம் அதிலே நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். ஹிஜ்ரத்தை எடுப்பதற்குரிய மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, ஹிஜ்ரத்து மாதிரி ஒரு அமல் கிடையாது. ஃபத்ஹு மக்கா எப்பொழுது நடந்ததோ, ஹிஜ்ரி 8ல் நடந்தது. நடந்ததுக்கு பின்னால் லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்ற ஒன்று பேச்சு கிடையாது. இப்போ மக்காவுக்கு மதீனாவுக்கு போகிறவங்க மக்காலேருந்து பல தடவை மதீனா போவாங்க, மதீனாலேருந்து பல தடவை மக்கா போவாங்க, அதெல்லாம் ஹிஜ்ரத் ஆகிறாது, அது முடிஞ்சாச்சு. அந்த சான்ஸ் இப்போ யாருக்குமே கிடையாது, அது 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 முடிந்து விட்டது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால், உலகத்தில் ஒரு மனிதன் மிக காயப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம்தான் சொந்த ஊரிலிருந்து வெளியாக்கப்படுவது. இப்போ நம்மளே சொல்லலாம் இல்லையா, உங்களோட சொந்த ஊரிலிருந்து அஃபாஸ் நீங்கள் ஊரை விட்டு போயிருங்க அண்டா, நீங்கள் விரும்பி போகிறது ஒன்று, இனிமேல் இந்த ஊருக்குள் வராமல் வந்தால் உங்களை தாக்குவோம், உங்களுக்கு அநியாயம் செய்வோம், உங்களோட இடத்தை அப்படியே விட்டுட்டு போகணும், உங்களோட பொருளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்று சொன்னால் அதைவிட மனதளவில் தாக்கப்படுவது வேறொன்றும் கிடையாது. அதே நேரத்தில் என்ன யோசிக்கணும் என்னென்று கேட்டால், தாக்கப்படுவது என்பது நம்ம படிச்சிருக்கிறோம், இஸ்லாமிய சட்டங்களில் ஒன்று, கடுமையான சட்டங்களில் ஒன்று தான் விபச்சாரம் செய்தால் அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 கசையடி கொடுக்கணும். அதோடு இன்னும் ஒன்று இருக்குது தெரியுமா,
ஒரு வருடம் அவனை ஊரை விட்டும் வெளியனுப்ப வேண்டும். 100 கசைடியை விட மோசமானது என்ன தெரியுமா? அந்த ஊரை விட்டும் வெளியனுப்புறது. நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. இது ஹிஜ்ரத்து என்பது அவ்வாறு தான். ஒரு மனிதரை ஊரை விட்டும், நாட்டை விட்டும், சொந்த இடத்தை விட்டும், வீட்டை விட்டும், உறவுகளை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள் மட்டுமல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். நீங்க திரும்ப அங்க வர முடியாது. இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சாங்கல்ல. யாருக்காக செஞ்சாங்க? உயிர் பயத்துக்காக. உயிரத்துக்கு பயப்படல அவங்க. யாருக்காக செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த தியாகத்தை அவர்கள் செய்ததினால ஹிஜ்ரத்து மாதிரி ஒரு அமலை உலகத்தில் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பெரும் பெரும் பாக்கியங்களை, அது ஒரு சஹாபியோட வரலாறுல சொல்லப்படுகிறது. அவருக்கு 120 வயது. அவர் சொல்றாரு, நான் ஹிஜ்ரத்து போகணும் அப்படின்றான். ஹிஜ்ரத்து போகிறதுக்கு என்னங்க உங்களுக்கு முடியாது, உங்களால் போக முடியாது, நடக்க முடியாது. அவர் சொன்னார், என்னை ஒரு கட்டிலில் வச்சு என் பிள்ளைகள் 4 பேரும் என்னை தூக்கி கொண்டு போங்கோண்டான். தூக்கி கொண்டு போகிற வழியில் அவர் இடையில வஃபாத், அந்த சஹாபி. இப்போ எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு கவலை வருது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை தூக்கிட்டு வந்தோம், ஆனால் அவர் வார வழியில் அவர் வஃபாத் ஆகிட்டாரே என்று நினைக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் வருகிறது. ஒருவர் தன்னுடைய வீட்டை விட்டும் ஹிஜ்ரத்து செய்து வெளியாகி அவர் இடையிலே வஃபாத்தானால் அவருக்கும் ஹிஜ்ரத்துடைய கூலி வழங்கப்படும் என்று குர்ஆனுடைய வசனம் அவருடைய விஷயத்தில் இறங்குது. அப்போ அவ்வளோ ஒரு பாக்கியம் நிறைந்தது தான் அந்த ஹிஜ்ரத். அதனால தான் அந்த ஹிஜ்ரி என்ற சொல், ஹிஜ்ரி என்ற வருடம் இஸ்லாமியர்களுடைய அடையாளமே அதுதான் நம்முடைய அடையாளம். உண்மையிலே அப்படி சொல்ல போனால் அதுதான். அப்போ அந்த வகையில் பிறை என்பதும் இஸ்லாமிய வருடம் என்பதும் முஸ்லீம்களுடைய அடையாளம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹிஜ்ரத்து என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக, பெரிய ஒரு அடையாளமாக அது இஸ்லாத்தில் கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆம் ஹசரத் அவர்களே, அதாவது இந்த ஹிஜ்ரத்தினுடைய விடயத்தை நீங்கள் சொல்கின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தை கதைக்காமல் விடவே முடியாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அங்கே மதீனா வாசிகளுடைய மனநிலை எப்படி இருந்தது, அல்லது அவர்கள் எப்படி இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தலைமையிலான அந்த தூதுக்குழுவினரை வரவேற்றார்கள்? உண்மையிலே இது சுருக்கமான ஒரு சின்ன விடயத்தில் பேசப்படுவதல்ல. ஹிஜ்ரத் என்பது மிக ஆழமாக, மிக நீளமாக சொல்லப்போனால் வரலாற்றிலே நான் சில ஹுதுபாக்களிலே சொல்வது உண்டு. ஹிஜ்ரத்தை பற்றி ஹுதுபாவில் அரை மணி நேரத்தில் சொல்வது என்பது அது யாராலும் முடியாத ஒரு விடயம். அந்த அளவுக்கு நீளமான ஒரு தகவல் அது. மதீனா வாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடன் தௌர் குகையிலே வந்து தங்கி அங்கிருந்து வந்தார்கள். சரியாக பெருமானார் நடந்த நடையுடைய எண்ணிக்கை நாட்கள் கிட்டத்தட்ட 12 நாட்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நடந்த நாட்கள் 12. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க மதீனாவுக்கு கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன தெரியுமா செஞ்சாங்க? குபா என்ற இடத்துல வந்து இறங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குபா என்ற இடத்துல முதலாவது பள்ளிவாசலை உருவாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த 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 பள்ளிவாசல் பாராட்டப்படுது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் மீது ஃபவுண்டேஷன் போடப்பட்டது என்றே பாராட்டப்படுது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்த குபாவாசிகள், அவங்க சுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள். ஏன்னா அவங்களோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டால், அந்த குபாவாசிகள் வந்து சிறுநீர் கழித்தால் கல்லை கொண்டு சுத்தம் செய்யலாம், தண்ணியை கொண்டும் சுத்தம் செய்யலாம். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லையும் கொண்டு சுத்தம் செஞ்சு தண்ணியையும் கொண்டு சுத்தம் செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. இப்போ கூட உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாரேன். மதீனா பள்ளியில் உது எடுத்துக்கொண்டு வெளியே வாங்க, வெளியே வந்ததோட டேக்ஸி இருக்குன்னு நினைக்க 10 ரியால் எடுப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு போய்த்து உது செஞ்சு கொண்டு அந்த டேக்ஸியில் போய்த்து அந்த குபா பள்ளியில் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அங்கே போய் இருந்ததோடு இந்த மதீனா வாசிகளுக்கு அந்த சொல்லுவோங்களே, ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்க முடியலன்னு, எதிர்பார்ப்பு எவ்வளவோ, அன்பு எவ்வளவோ, அதனுடைய அடிப்படையில் அவங்களால் இருக்க முடியலை. இப்போ வருவாங்க. சில பேர்கள் மலைகளுடைய உச்சியில் அப்படியே நின்றுட்டாங்க, கீழே இறங்காம. முஹம்மது நபி எப்பொழுது வருவார்? தங்களுடைய தேவைக்கு கீழே இறங்குவாங்க, திரும்ப மர உச்சிக்கு போயிடுவாங்க. மலைகளுடைய உச்சியில் இருப்பாங்க, தேவைக்கு வருவாங்க, திரும்ப மலை உச்சிக்கு போய் எங்கே முஹம்மது நபி வருவார், முஹம்மது நபி வருவார் என்று ஆண்கள், பெண்கள், சிறார்கள் எல்லோரும் இருக்க ஒரு கூட்டம் பார்த்தாங்க, குபாவுக்கு வந்தாச்சு, நாம் குபாவுக்கே போயிடுவோம் அப்படின்னு. மதீனாவாசிகளுடைய அந்த பொறுமை எல்லை மீறி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட ஊருக்கு வருவாங்க என்று எதிர்பார்த்து
முடியாத பட்சத்தில் நம்ம குபாவுக்கே போயிடலாம்னு ஒரு கூட்டம் குபாவுக்கு போயிட்டான். குபாவுக்கு போயிட்டு அங்கு இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகளுடன் சேர்ந்து நம்ம ரசூலுல்லாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் சஹாபிகளும் சேர்ந்து மொத்தமாக நாம் வந்து விடலாம் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு கூடி அங்கே போய்த்துட்டு வாராங்க. இப்போ நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு கூட்டம் குபாவுக்கு போயிட்டாங்க, எதிர்பார்த்து முடியல, நம்ம குபாவுக்கு போயிடுவோம். ஒரு கூட்டம் போக இங்குள்ளவங்களுடைய எதிர்பார்ப்பு, பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்போ வருவாங்க என்று இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரும் படை கூட்டமாக வருவதை காணுகிறது. நாங்கள் சொல்லுவோமே 50 நாள் 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணி ஒரு ஆள் வாராருண்டா, ஒரு நாள் வெயிட் பண்ணி நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணினால எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த கூட்டம் வரும்போது என்ன செய்யலாம்? தல அல் பதுரு அலைனா என்ற கசீதாவை படித்து ரபான் அடித்து கசீதா படித்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அந்த மதீனாவுக்குள் அப்படித்தான் எடுத்தாங்க. மதீனாவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது செய்த முதல் அமல் கசீதா பாடி அவர்களை வரவேற்றல். அந்த எதிர்பார்ப்பு தான் அவர்களுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய அன்பை கசீதாவாக ஒரு பைத்தாக வெளிப்படுத்தி அவர்கள் பாடி பெருமானாரை வரவேற்றாங்க. உண்மையில் ஹஸரத் அவர்கள் சொன்ன அந்த கசீதாவை கூட இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் நாங்கள் ஹிஜ்ரத் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். கலந்துரையாடலிலே வந்து பங்கேற்று பயனுள்ள பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்காக கொழும்பு உம்மு ஜாவியா மற்றும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலினுடைய பிரதம கத்தீப் ஷேக் அஹ்மத் சூஃபி மஹலரி ஹஸரத் அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்லாஹ் பாரிக் அல்லாஹ் பாரிக். طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع قد لبثنا ثوب عز بعد تلفيق الرقاء أنت في الكل جميل وجمال يا مطاع ورضعنا ساري وصل قبل أيام الرضاع ربنا صل على من حل في خير البقاء واصبر لستر علينا يا مجيبا كل داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. மறை கூறும் இறை வசனங்களை அறைகூவும் இறை இல்லங்களின் சிறப்பை உலகம் முழுவதும் எடுத்துக்காட்டும் வசந்தம் வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை இதுவரை பார்த்து ரசித்தீர்கள்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இன்னும் ஒரு இறை இல்லத்திலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.